ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஜேசிபி எடுக்கிறவங்களுக்கு, முக்கியமாக அந்த மதுரையில் ஜெயராஜ் கம்பெனியில் எடுக்கிறவங்க தயவு செஞ்சு வேறு வண்டியை கூட எடுத்துருங்க. சர்வீஸுக்கு சரியாக வரமாட்டாங்க. 630 ஓடிடுச்சு, இன்ன வரைக்கும் சர்வீஸ்க்கு வரல. அது போக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா சுறுச்சுறுன்னு சவுண்டு கேட்குது. அது சொல்லியாச்சு, இன்ன வரைக்கும் வரல. நானும் இந்த வண்டியை ஒரு 10 நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒன்றும் சரியில்லைன்ட்டு இப்போ வர சொன்னாங்க, ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரியில்லைன்னா அந்த மாதிரி இல்லை, சரக்கு கொஞ்சம் ஓவர் அடிச்சுட்டு இருந்தார். வண்டி ஓட்ட மாட்டேன்ட்டாப்புல பகலில் சரக்கை போட்டு. அதனால் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்மளும் எத்தனை நாளைக்கு பழைய வண்டியை ஓட்டுறது. அதான் புது வண்டிக்கு வந்தேன். புது வண்டி ஒன்றும் சரிப்பட்டு வரல. இந்த வண்டி புல்லு ஓட்டியிருக்கேன். புல்லு கூட சூப்பராக இருந்துச்சு. புதுசாக ஜேசிபி எடுக்கிறவங்க தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதேன். ஏன்னா அந்த வண்டியில் அவ்வளோ பிரச்சனை இந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது பூராமே இதில் வரும். இந்த வண்டியில் மேலே பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும். ரேஸ் ஆகிறப்போ வண்டி ஆஃப் பண்ணிடாதீங்க. வண்டி அது பாட்டுக்கு ஓடட்டும், ஐடியல்லே விட்டுருங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ரேஸ் ஆகிரும். அதுவாக சரியாயிரும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நேற்று ரோட்டில் ரன்னிங்கில் போகும்போது அதுவாக வந்துச்சு, இந்த சிம்பிள் வந்துட்டு. அப்புறம் ரன்னிங் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. ஆனால் வண்டி போச்சு, மெதுவாக போச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சேக்கிங்கு. இதில் ரொம்ப சேக்கிங் இருக்குது. புல்லில் அந்தளவுக்கு வராது. சிம்மெல்லாம் எதுவுமே கிடையாது. முக்கால்வாசி இதில் சிம் கட்டணும் போல் இருக்குது. இறக்கி நம்ம தான் ஏற்றி கட்டணும் போல் இருக்குது. வேறு வழி இல்லை. கம்பெனியில் ஃபுல்லாக சேக்கிங்கில் தான் விட்றேன். பின்னாடி மட்டும் இல்லை, முன்னாடியும் அப்படி தான். கீழே ஃப்ரண்ட் பக்கெட்டு பின்னில் கீவில் வர்ற பின்னு ஃபுல்லாக அப்படியே கேப்பு நிறையா கிடக்கு. மண் ஏறிச்சுனாக்கா சீக்கிரம் போய் தேய்மானம் போயிடும். என்னத்தை சொல்கிறது, என்ன ஐடியாவில் அவங்க வண்டி செஞ்சு விட்றாங்கன்னு தெரியல. வண்டியும் வெயிட்டிங் குறைச்சிட்டாங்க. பழைய வண்டி மாதிரிலாம் வர மாட்டேங்குது ஜேசிபி. புதுசாக ஜேசிபி எடுக்கிறவங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க. வேறு வண்டியை கூட எடுத்துகிட்டு போங்க. கேட்டு புல்லு இது மாதிரி கூட. இது வேஸ்ட்டு. ரேட்டு அதிகம். ரேட்டுக்கு தகுந்த இது கிடையாது. வண்டியில் ஒரு குவாலிட்டி எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வேறு வண்டி பரவாயில்லை. நானும் இத்தனை நாள் ஜேசிபி தான் ஓட்டுறேன். வேறு வண்டி அதிகமாக ஓட்டுறதில்ல. எப்போயாவது ஒரு டைம் வண்டி மாற்றி ஓட்டுவேன். அந்த வகையில் சொல்கிறேன். புல்லு கேட்டு இது மாதிரி கூட எடுத்துகிட்டு போயெல்லாம் பெட்ரு. இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஃபேனை கொஞ்சம் இப்படி தள்ளி இந்த சைடில் இப்படி வச்சு கொடுத்தா, ஏன்னா புல் மாதிரி நல்லாயிருக்கும். இது டோசிங் பண்ணுறப்போ சைடில் எட்டி பார்க்குறப்போ மண்டையிலே இடிக்குது இந்த ஃபேன் இங்கே சைடில் வைக்கவும். இன்னொன்று இந்த டேஷ்போர்டு கொடுத்துருக்கேன். எதுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ அவன் கம்பெனிக்காரன் அவனுக்கும் தெரில, நமக்கும் தெரில. இங்கே இந்த கேப்பு ஓட்டை இதில் எதாவது வைக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு தான் அது கொடுத்துருக்கேன். ஒன்று இதை மாற்றி இதை கொஞ்சம் இன்னும் உள் சைடில் கொஞ்சம் இன்னும் உள்ளே போகிற மாதிரி கொடுத்து கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி கொடுத்துருந்தா செல்லுகள் எதாவது வைக்கலாம், வச்சுக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் இத்தனை கொடுத்து இதில் எதுவும் வைக்கவும் முடிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா லிவர் பூரா டைட்டு, சரியான டைட்டாக இருக்குது. இந்த வண்டியிலையும் லிவர் அப்படி பேக்கில் இந்த லிவர் இது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது. கரெக்டாகவும் இல்லை, பொசிஷன்லாம் இல்லை. மற்ற வண்டியே பாருங்கள், எல்லாம் நல்லா இவங்கள மாதிரி தான் செஞ்சு தான் விட்றாங்க. ஆனால் அது நல்லா